Hi everyone, once again உங்கள் யாவரும் இந்த லைவ்ல பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு காரியங்களாலே நம்மை மூடுகிறவர். இன்றைக்கு வரை பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாப்பார். எப்பொழுது நம்மளை பாதுகாக்கிறவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனையில எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். தேவன் ஒருவருக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்தி, அவர் நல்லவர் என்பதுல சந்தேகம் இல்லை, அவர் பெரியவர் என்பதுல மாற்றம் இல்லை, அவரே உயர்ந்தவரும் உன்னதருமானவர். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசுவா உமக்கு நன்றி, தேவாதி தேவனே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி, நன்றி நன்றி ராஜா. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரவானே நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பாடுகிற பாடல்களையும் ஆண்டவரே வார்த்தைகளையும் நீரே ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதமே எங்களோடு கூட இருக்கட்டும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எங்களோட சேர்ந்து சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எங்களோட நல்ல உற்சாகமா கைகளை நல்லா தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவர்களில்
சிறுமைப்பட்டு போயிருப்பீங்கன்னா எல்லாரையும் பார்த்து நான் தைரியமா சொல்றேன், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற நேரம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே லேசான காரியம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவரை நம்பினோருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குமா. அப்போ இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் என்றதை விட ஆண்டவர் நம்மோடு கூட எப்படிப்பட்டவராய் வெளிப்படுகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யாருடைய தயவோ யாருடைய துணையோ இல்லாம தனித்து போய் நின்றுக்கலாம். ஆனா வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவரை நம்பினோம்னா ஒரு நன்மையும் குறைவுபடாதான். உங்களுடைய வீட்டை சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கிறவர் உங்களோடும் கூட என்னோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? சின்ன வயதுல இருந்தே எங்களை பாதுகாத்துட்டீங்க, இனிமேலும் பாதுகாப்பீங்க, எப்பொழுதும் பாதுகாப்பீங்க. உங்க கைகளுக்குள்ள நாங்கள் இருக்கும்படியா நீங்க வளைந்து கொள்ளுங்க. கூட இந்த வரிகளை சொல்லுங்க பாப்பா. செங்கடலை நீர் பிளந்து ஜனங்களை நடத்தி சென்றது போல எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறது அதுதான். ஆண்டவரே, மாம்சத்துக்குரிய காரியங்கள் நடக்க வேண்டாம். ஏன்னா மாம்சத்துக்குரிய காரியங்கள் இச்சையா இருக்கும். உலக பிரகாரமான ஆசைகளின் மேல நம்மள வஞ்சனையாய் தள்ளி பிசாசோடு நம்மள பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, அதை அழகா சொல்லி கொடுக்கும். உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்காக வாழணும், அவரோடு கூட வாழணும், தேவனோடு நன்மையானதை செய்யணும். நமக்கு அதை விட வேற எதுவும் இந்த உலகத்துல முக்கியம் இல்லை. இந்த உலகத்துல வேற எதுவும் நம்மள பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்காதையா. நீ வாழ போற உண்மையான வாழ்க்கை, உன்னுடைய உண்மையான பேச்சு, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கர்த்தருக்கு பிரியமான நன்மையான காரியங்கள், ஒரு ஒருத்தரை பார்க்கும் போது இறங்கி போய் நீ செய்ய போகிற உதவி, அந்த அன்பு தான் அவட பரலோகம் சேர்க்கும். இதெல்லாம் செய்யாம நம்ம எந்த மாதிரி வாழலாம்னு சொல்லி உலகத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசியில வந்து நான் பரலோகம் போயிருவேன்னு சொன்னா ஏன் நல்லா யோசிக்கோயா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக ஒரு கட்டளையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை ஒரு நாள் விட்டுடாதுங்க. நம்ம அதான் பாட போறோம். செங்கடலை நாங்கள் பிளக்க கர்த்தர் நீங்க உதவி செய்தீங்களே, முற்பிதாக்களுக்கு நீங்க அதை பிளந்து அவர்கள் ஜீவனை பாதுகாத்து அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்து பார்வோரின் சேதையை முறியடிச்சீங்களே. இந்த தேவன் எங்களுக்கு தேவன் தானே, அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறீர் தானே. எங்க வாழ்க்கையில தனித்து இருக்கிறோம், இன்றைக்கு யாருக்கிட்டயும் சொல்ல முடியல, நிறைய அழுகைகள் தனிமையா இருப்பதனால இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இஸ்ரவேலே, நீ பயப்படாதே சொன்னவர் ஐயா இவரே. அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? என் கூட தைரியமா பாடுவீங்களா? செங்கடலை கண்டு சோர்ந்து போகும், யோர்தானின் நிலைகள் வந்த போதெல்லாம் அஞ்சு நின்றோம். எங்களை பார்த்து சொன்னீங்க, பயப்படாதே, நான் முன் செல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில இயேசு முன் செல்லுகிறார். உங்கள் தனிமையின் வாழ்க்கையில இன்றைக்கு உங்க பிள்ளையோடு அழுது கொண்டிருந்தாலும், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேசுகிறார். திரும்பவுமாக உங்களை நன்மையான ஈவுகளோடு உங்க குடும்பத்தோடு ஒன்று சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மனுஷனை நம்பல ஆண்டவரே, மனுஷனை நம்பவே இல்லை, உங்களை நாங்க முழுசா நம்புறோம். 100% 100% நாங்க உங்களை நம்புறோம். வேற யாராலையும் செய்ய முடியாது. என் வாழ்க்கையில என் திரும்ப சந்தோஷத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்னுடைய வேதனையில இருக்கிறது. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்ப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கை இருக்கிற நிலைமையை நான் உங்ககிட்ட சொல்றேன். என் குடும்பத்தை திரும்ப சேருங்கப்பா, என் வாழ்க்கையை திரும்ப சேருங்க. எல்லா விஷயத்துல தனித்திருப்பது போல பயந்து போயிருக்கிறேன். எனக்கு அந்த சந்தோஷம் திரும்ப வேணும், அந்த குடும்ப சந்தோஷம் திரும்ப வேணும்னு காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான அற்புதத்தின் நேரமையா இது. உங்களுக்கான அற்புதத்தின் நேரம். இருக்கிற இடத்துல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேற எதுவும் நீங்க பெருசா செய்ய வேண்டாம். வாயை திறந்து ஸ்தோத்திரப்பா, உண்மை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பீங்க, என் பண தேவையை நீங்க சந்திப்பீங்க. நான் இன்னைக்கு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த நேரத்துல என் பிள்ளை கிட்ட சொல்ல முடியல, என் பெற்றோர்கிட்ட சொல்ல முடியலன்னு
வேதனையோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களை பார்க்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன். கூட சேர்ந்து சொல்லுங்க, செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். உங்க பக்கத்துல இருக்கிறவர்களே உங்களுக்கு ஆண்டவர் தூதர்களை போல மாற்றி தருவார். உங்க வீடு தேடி தூதர்களை கொண்டு வந்து உங்களை பாதுகாப்பார். எதுக்குமே பயப்படாது, எந்த சூழ்நிலையும் உங்களை அண்டாது. கர்த்தரையே நம்பி இருக்கிறவரையா நீங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு சேர்ந்து பாடுவீங்களா? செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். எல்லாரையும் விடுங்க ஐயா, எல்லா மனுஷனையும் விட்டுருங்க. வேற யாரை பத்தி இப்ப பேச வேண்டாம். உங்க வாழ்க்கையை மட்டும் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி வைங்களேன். ஏசப்பாக்கு முன்னாடி உங்களை மட்டும் நிறுத்துங்களேன். யாரை பத்தி பேச வேண்டாம், யார் என்ன செய்வாங்கன்னு நம்ம பேச வேண்டாம். நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான் இப்ப இருக்கிறீங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள என்னை இதுவரை நடத்தின ஆண்டவர் கடைசி வரை நடத்துவார்ன்ற விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, என் குடும்பத்தை திரும்ப ஒன்று சேர்ப்பார்ன்ற விசுவாசம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, என் தனிமையின் வாழ்க்கையில என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்ன்ற விசுவாசம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, இன்னைக்கு மனதார உங்களை பார்த்து வாழ்த்துதல் சொல்றேன். பவுலடியார் சொன்னது போல நான் உங்களை வாழ்த்தி சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கை திரும்பமாய் துளிர்விட ஆரம்பிக்கும். நீங்க திரும்பமா துளிர்விட ஆரம்பிப்பீங்க. அவர் உங்களை பார்க்கிறார் ஐயா, அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். யாருமே விசாரிக்கல நினைக்காதுங்க. பொய்யானவர்களுக்கு தான் கர்த்தர் மாயை அனுப்புவார். உண்மை உள்ளவனை கர்த்தர் விசாரிப்பார். அவன் தேவைகளை சந்திப்பான். எதை குறிச்சு பயப்படாது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதமே உண்மைதான். நம்ம எந்த விஷயத்திலும் துரோகம் நினைக்கல, நம்ம எந்த விஷயத்திலும் தவறு நினைக்கல, நம்ம யாருக்கும் எந்த விஷயத்திலுமே தப்பு செய்ததே இல்ல. பல பேருக்கு நம்ம உதவி செய்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தனித்து இருக்கிறோம். அவர் சொன்னாரு, பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன். You are the blessed one. நீ என்னால் ஆசீர்வாதம் பெற்றவன். பயப்படாத, திரும்ப உன்னை சேர்ப்பேன், திரும்ப உன்னை ஒன்று சேர்ப்பேன். சொல்லுங்க. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். சுத்தி இருக்கிறத பார்த்து பயப்படாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஆயுதங்களை பார்த்து பயப்படாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலை போடுவார்ல. இப்படிதான் தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்னார்கள். சுத்தி பாரு, மலை முழுவதும் ரதங்கள் நிற்பத. எந்த ரதங்களா? எரிகிற அக்கினி ரதங்கள் ஐயா உனக்காக. எல்லாத்தையும் முறியடிப்பா, எல்லாத்தையும் முறியடிப்பா. 7 மடங்கு இன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு சூடாக்கினது போல உன் வாழ்க்கைய சூடாய் வெறுத்து உட்கார்ந்து இருக்கிறான். உன் வெறுப்பை கர்த்தர் சந்தோஷமா மாற்றும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை நிலைநிறுத்துவார். பாடுவீங்களா கூட? திரும்ப உங்க வாழ்க்கையை மலர செய்கிற தேவன் உங்க கூட தான் இருக்கா. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, மனுஷனை நம்பல ஏசப்பா, என் புருஷனை நம்பல ஏசப்பா, என்னுடைய மனைவியை நம்பல ஆண்டவரே, என் பிள்ளைய நம்பல, ஆனா உங்களை நம்புறேன். முழுக்க முழுக்க உங்களை நம்புறேன். கைவிடவே பட மாட்டேன். என் கைகளை பிடித்து, என் வலது கையை பிடித்து பயப்படாதேன்னு சொன்ன தேவனையா நீங்க. வசனத்தை படிக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் பண்றேன். எப்போதுமே உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன். என் பிள்ளையின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க. என் பிள்ளையின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க. ஆகார் சொன்னது போல, ஐயா என் பிள்ளை செத்து போறதுல, சந்தோஷம் இல்லாம செத்து போறதுல, தண்ணி இல்லாம செத்து போறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என் பிள்ளையின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க. கேளுங்களா வாயில, நானும் என் பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? என்னென்ன துன்ப
துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையை சுற்றிலும் எல்லா பக்கமும் துன்பங்கள் நிறைந்திருக்கு, ஆனா நாங்க கலங்க மாட்டோம். எனக்கு ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்? ஆண்டவர் நேற்று இரவு நான் ஜெபிக்கும் போது கூட எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு காரியம் இதுதான். பல பேர் இன்னைக்கு வேதனையோடு வந்து தங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தேடி உங்ககிட்ட வந்து உட்காருவாங்க. அவர்களை பார்த்து நீ சொல்ல வேண்டிய ஒரு காரியம், திரும்பவும் நான் உன்னை கட்டுவேன். I will build you again. இன்றைக்கு பார்ப்பதல்ல உங்க வாழ்க்கை, திரும்ப உங்க குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க கட்டுவீங்க ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு? ஆமென். நான் நிறைய தடவை சொல்லுவேன், ஆண்டவருக்குள்ள வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி, வேற யாருக்குமே இல்லை. தைரியமா சொல்லுங்க, என் கூடவே சொல்லுங்களேன், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவீங்களா? என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான்
கண்களை மூடுவீங்களா? இருந்த இடத்திலே எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வே இல்லையே. பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதிங்கப்பா. ஆண்டவர் ஒருத்தர் உங்க கூட வந்துட்டாருன்னா செய்கைகள் எல்லாம் வாய்ப்பு, செய்கிற காரியங்கள் ஜெயமாய் மாறும். எல்லாரை பார்க்கிறோம் நம்மளை தனியா ஒரு இடத்துல அவர் மறைவிடத்துல வைப்பார். அவருடைய மறைவிடம் தான் என் உறைவிடம். அவர் தான் எனக்கு பாதுகாப்பின் ரட்சகர். மேலுயர்ந்த காரியங்களை எனக்காக செய்கிற தேவன் அல்லவா அவர். அவரை போல தேவன் யாரும் இல்லையே. அவர்தான் சகலத்தையும் நன்மையாய் செய்கிறவர். நாட்களை பார்க்கிறோம், எனக்கு இருக்கிற என்னுடைய சுவாசத்தை பார்க்கிறோம், ஆராதிக்கிற தேவன் நல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அவரை பார்த்து கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே உங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் ஒருமனப்படுத்தி அவரை மட்டும் பாருங்க. அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரச்சனைதான் எனது உறவை, உங்க பிரச்சனைதான் எனது பக்தி, உங்க பிரச்சனைதான் எனது உறவை, உங்க பிரச்சனைதான் எனது கருணை. அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த நிமிஷம் இப்ப நாங்க ஆராதிக்கும் பொழுது உங்க பிரசன்னத்தை நாங்க கேட்கிறோம். இந்த பிரசனம் எங்களுக்கு வேணும். தேவ பிரசனத்தினால நாங்க மூடப்படணும். தேவ ராஜ்யத்தை நாங்கள் கட்டுகிறவர்களா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அப்படியே சொல்லிட்டே இருங்க. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம், நீர் ஒருவரே என்னை அழைத்த நாள் முதல் இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேலும் நடத்துகிறவர் நீர் ஒருவரே. என் கூட சொல்லுங்க. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே, உடைந்த நாட்களில் கூடவே இருந்தேன், சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. சொல்லுங்க கூடவே. அழைத்த நாள் முதல்
ரட்சிக்க நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒருவரே யாவரையும் எங்களோட வைத்து ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விஷயமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் ஒருவரே நல்லவர். மேலான காரியங்களை உங்களுக்காக எனக்காக அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நொறுக்கப்பட்டவர்களையும் தேய்ச்சப்பட வேண்டியவர்களையும் இன்றைக்கு அவர் தேய்ச்சி ஆதரிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். 2 வசனங்களை இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேசும்படியா விருப்பப்படுகிறேன். ஆவியானவர் உங்க கூட பேசினார்னா உண்மையாவே பலமாய் பேசுவார். வேதம் அப்படிதான் சொல்லுது. அவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, யாரால் ஆகும்? ஆவியினாலே ஆகும். உங்க கூட இன்னைக்கு பேச போகிற ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, திடப்படுத்தி உங்களோடு கூட பேசுவாராக. இன்னைக்கு நான் 2 வசனங்களை ரோமரின் புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்தின் நேரே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். 2 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டும்படியா விருப்பப்படுகிறேன். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒருவர் தான் உங்கள் எல்லா காரியங்களையும் உங்களை பலப்படுத்துவார். யாராலையும் முடியாது. ஆனா இன்றைக்கு 2 விதமான பலத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதுல ஒரு பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு தந்து அவனை எல்லா விதத்திலையும் ஓட விட்டு அவன் காரியங்களை அவனே செய்கிறானா இல்லை என்னை வைத்து செய்கிறானா என்று சொல்லி பார்க்கிற ஒரு பலன். 2வது கர்த்தரே நம்பி இருக்கிறவர்கள், சார்ந்து இருக்கிறவர்களுக்கு அவர் தரும் பலன். சில நேரத்துல நம்ம தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தொட்டுப்போம். பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த நேரத்துல மட்டும் நீங்க எங்களுக்கு செஞ்சா போதும், திரும்ப நாங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவோம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. அப்போ உங்களை எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த 2 விதமான மனிதர்களாய் நாம் எந்த இடத்துல இருக்க போகிறோம்? முதல், நம்ம தேவைக்கு ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கிறவர்களா இருந்தாலும் பலன் தருகிறார். ஆனா சில நேரத்துல நம்ம கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம காத்திருக்க மாட்டோம். நமக்கு அவசரத்துல நிறைய காரியங்கள் நாம் செய்வோம். சோ அந்த பலன் வேணுமா? இல்லைன்னா ஆண்டவர் ஒரு பலன் தருவார். ஞானவான்களுக்கு, தேவனின் மேல் பிரியமா இருக்கிறவர்களுக்கு, கர்த்தரையே சார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு பலன் தருவார். அந்த பலன் உங்களுக்கு வேணுமா? ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல 2 வசனங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாரும் உங்க வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நாம் படிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும் நம்ம இப்ப படிக்க போகிறோம். சரிங்களா? ரோமரின் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நம்ம படிக்க போறோம். கொஞ்சம் கவனமா அந்த வசனத்தை கேளுங்க. ரோசி வாசிக்கட்டும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆவியானவர் நம்ம கூட பேச ஆரம்பிக்கட்டும். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின் படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை இதை படிக்கணும்னா நிஜமாலே நம்மளை நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த வசனங்கள் ரொம்ப ஆழ்ந்த ரகசியங்களை கொண்டிருப்பதனால இந்த வசனங்களை படிப்பதற்கு நமக்கு கொஞ்சம் தெளிவு முக்கியம். நம்ம இஷ்டத்துக்கு படிக்க கூடாது, வசனம் சொல்ற மாதிரி படிக்கணும். நிறைய பேர் அப்படித்தானே நம்மள இந்த அதாவது கேலண்டர்ல இருக்கிற வசனத்தை அன்னைக்கு படிச்சுட்டு போயிட்டு இதுதான் என் வாக்கு தத்துவம்னு சொல்லுவோம். அது இல்ல ஐயா, அவர் பேசணும். ஆண்டவர் பேசுகிறபடி நாம் கேட்டு அதன் மூலமாய் ஒரு வாக்கு தத்துவம் வந்துச்சுன்னா அதுதான் நிறைவான வாக்கு தத்துவம், அதுதான் நிறைவேறுகிற வாக்கு தத்துவமும் கூட. அப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. நிறைய நேரத்துல நாம் மாம்சத்தின்படி பிழைத்திருக்கிறோமா? மாம்ச சிந்தையில, மாம்ச செயல்பாடுல, மாம்ச செய்கைகள்ல மாட்டிக்கிறதுனால ஆவியினாலே பிழைக்காமல் மாம்சத்தினாலே பிழைத்திருக்கிறோம். வசனத்தை பாருங்க. 12ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, சகோதரிகளும் கவனிங்க, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. நம்ம சரீரத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆண்டவர் என்றைக்கு உங்களை என்னையும் படைத்தாரோ படைத்த நாளிலேயே உங்களுக்கும் எனக்கும் உள்ள தேவைகளை அவர் சந்தித்து விட்டார். நாம் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. நாம் சொல்லுகிறதை தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லி நாம சொல்லுகிறதை இந்த சரீரம் கேட்டால் ஆவிக்குரிய காரியங்களை நாம் வளருவோம். சரீரம் தேவனுக்கு கீழ்ப்படியும். இல்லனா
தேவன் ஒரு நாளும் சொல்லுகிறத நாம கேட்கவே மாட்டோம். ஆனாலும் சொல்லுவோம், நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன். கர்த்தரோடு இருப்பவர்களுக்கும் தேவனோடு இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவ பிரசன்னத்தை முகத்துல பார்க்கணும் ஐயா, உன் பேச்சுல பார்க்கணும், உன் நடக்கையில பார்க்கணும், உனக்குள் பார்க்கணும். அதுதான் தேவன் நிறைந்தவர், கர்த்தர் நிறைந்த, ஆவி நிறைந்த ஒரு காரியம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாம்ச சிந்தை எப்பொழுதுமே ஆபத்தினால பாதாளத்துக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கும், நரகத்தில் போய் முடியும். ஆனா ஆவின் சிந்தையோ, ஆவிக்குரிய வாழ்க்கையோ, கண்களை கர்த்தருக்கு நேரே நாம் திறந்து பார்ப்பதோ, நல்லா சிந்திச்சு பாருங்க, நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழுகிறோம். நிறைய பேருக்கு இன்னைக்கு வசனத்தை கேட்கறதுக்கு காதே இல்லை. ஏன்னா கேட்டா அந்த வசனம் நாம் செய்கிற தப்பிதங்களை சொல்லிடுமே. அதனால நிறைய பேர் வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. ஆனா நீங்க உண்மையாய் ஆராதிக்கிற தேவனை விசுவாசிக்கிறவங்களா, அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்களை பார்த்து நான் தெளிவா சொல்லுங்க, நீங்கள் எதற்கு பிழைத்தவர்கள்? மாம்சத்துக்கா? நான் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல, நான் கடனாளி அல்ல, ஆனா ஊழியத்துக்கு கடனாளியா இருக்கிறேன். என் தலை மேல கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு கடனாளியா இருக்கிறேன். ஆனா நான் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. அன்பு விசுவாசிகளே, இந்த ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு தெளிவுபடுத்தாம நம்ம இன்றைக்கு ஆராதனை முடித்து பிரயோஜனமே இல்லை. நான் யாருக்குள் வாழுகிறேன், யாருக்காக வாழுகிறேன்? நான் யாருக்குள் வாழ்ந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும், என் ஜெப வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். நான் ஜெபிப்பதை கர்த்தர் கேட்பார், கேட்டு அவர் எனக்கு பதில் கொடுப்பார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள எப்போ வரும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரமா நிற்பீர்களே. ஆனால் இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னு சுருக்கமா சொல்லி கொடுக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் 1 மணி நேரம் ஜெபித்தவங்க 1 hour 30 நிமிஷம் 2 மணி நேரத்துக்கு தன் ஜெப வாழ்க்கையை அதிகரித்திருந்தா அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழுகிறார்கள் அர்த்தம். அரை மணி நேரம் வேத வாசித்தவங்க 1 மணி நேரம், ஏன்னா இப்ப லாக்டவுன் 24 மணி நேரம் கூட வாசிக்கலாம், யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. அப்படி வாசிக்கிறவர்களாய் நாம் மாறி இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ந்திருக்கிறோம் சொல்லி அர்த்தம். சாத்திய குறை இல்லாத போதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோம்ப்பா. அப்படி நம்ம செய்து கொண்டிருந்தா நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மாம்சத்துக்கு நீங்க எல்லாம் கடன்காரங்களா மாறிட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆனா நீங்க இன்னைக்கு யாருக்கு கடனாளியா இருக்கிறீங்க? மாம்சத்துக்கு. அப்படின்னா இந்த மாம்சம் உங்களை ஆட்கொண்டு விட்டது. பணத்தினாலே, பதவினாலே, கர்வத்தினாலே, யாரோ ஒருத்தங்க வீடு கட்டிட்டாங்கன்ற வெறுப்புனால, ஒருத்தர் மேல பார்க்கும்போது அந்த விகாரமான பார்வையினால இந்த மாம்ச சிந்தை ஆதாம் ஏவாளுக்குள் எப்படி ஏவாளை இச்சித்து அந்த பழத்தின் மூலமாய் அவளை அபகரித்ததோ, அது போல உங்களை ஏதோ ஒரு காரியத்தினால அபகரிச்சிச்சு. நீங்க ஆண்டவரை இழந்துட்டீங்க. உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இழந்து விட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்திட்டீங்க. மறுபடியும் வாங்க, திரும்ப ஆண்டவர் கிட்ட வாங்க. வரலனா நாம் கடனாளிகளாய் மாறிடுவோம். இந்த மாம்சம் நீ எனக்கு கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி உன்னை பாதாளத்துக்கு கூட்டிட்டு போயிடும். நீ எனக்கு கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி நரகத்துல தள்ளிடும். அன்றைக்கு ஆண்டவர் கிட்ட நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. மனுஷனுக்கா வேலை செய்யறோம் நம்ம. மனுஷனு, அதாவது மனிதர்களை கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றி தருவார் நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது. மனிதருக்காக என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யணும். நாம் வேலையெல்லாம் கர்த்தருக்குரியவைகள். அந்த 13ஆம் வசனம் பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். திரும்பவும் சொல்றேன், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்படின்னா இன்றைக்கு நமக்கு ஒரு தேவையில நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய தேவை ஒரு 500 ரூபாய் நம்ம தேவை. ஆனா நம்ம 5000 ரூபாய்க்கு பிரயாசப்படுறோம். அவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பணக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னு இன்றைக்கு நம்ம வேலை மாம்சத்தின்படி சிந்திப்பதல்ல. தேசம் செத்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு ஆண்டவருடைய கோபாக்கினை நம்ம வீட்டுல வந்தாலும் நாமும் சாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்துரு. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஜெபித்த ஜெபத்தை திரும்ப ஒரு விசை சிந்தித்துப்பா. உனக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு.
வாயில சொல்றதில்ல. நானும் ஆண்டவரப்பா இப்படி இருக்கிற சொல்லுவதல்ல, செயல்முறையில தெரியணும். யோபு சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? 7 மடங்கு சூடாக்கினவன் சொன்னான், கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் விடுவியாமல் போனாலும் அவரையே நாங்கள் ஆராதிப்போம். ஆவியில நின்னாங்க, ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குதா? உங்க இருதயம் சுத்தமா இருக்கிறதா? உங்க எண்ணங்கள் சுத்தமா இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். மனுஷனுக்கு ஒத்த வேஷம் போட்டுட்டு இருக்கிற வேலை நம்மளது கிடையாது. அவர் வருகை சமீபமா இருக்கிறது. எங்க அப்பா வரப்போறாரு, என் மணவாளன் வரப்போறாரு. நிக்க வச்சு நம்மள ஒரு நாள் நியாயம் விசாரிக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அன்றைக்கு நாம் எங்க போய் நிற்போம்? உங்களை முழுவதுமா கிளென்ஸ் பண்ண விரும்புகிறேன். உங்களை முழுவதுமா சுத்திகரிக்க விரும்புகிறேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி. மாம்ச எண்ணம் சாவை நோக்கி கொண்டு போகும். இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு ஏதோ இருந்துச்சுன்னா பைபிளை பாருங்க. அந்த 13ஆம் வசனத்தை, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் காரியங்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை, நாம் செய்கிற சரீரத்தின் காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களோடு ஒப்பாய் போனா பிழைப்பீர்கள். நம்ம சிந்தை எப்படி இருக்குது? இந்த லாக்டவுன்ல நான் நிறைய இடங்கள்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாருமே சொல்ற ஒரு நல்ல ஒரு விஷயம், சும்மா இருக்கிறோம். எப்படி இருக்கிறாங்களா? சும்மா இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் வேலைக்கு போகும்போது நிறைய தடவை சபைக்கு வந்து நீங்க எல்லாம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன தெரியுமா? ஜெபிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வச்சிடறாங்க. என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ கேட்டதை விட அதிகமா உனக்கு லீவ் கொடுத்துட்டேன். நீ கேட்டதை விட அதிகமா லீவ் கொடுத்துட்டேன். உன் தேசத்துக்காக உட்காந்து அழுதியா? உன் குடும்பத்துக்காக உட்காந்து கண்ணீர் விட்டியா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வந்துச்சா? இல்ல உன் மாம்சத்தின் வெறி அதிகரிச்சு நீ பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க. மாம்சத்தின் எண்ணம் அழிவை கொண்டு வரும். மாம்சத்தின் எண்ணம் கடனாளியாய் மாற்றும். மாம்சத்தின் எண்ணம் கர்த்தரை விட்டு உன்னை பிரிக்கும். மாம்சத்தின் எண்ணம் உன் ஜெப வாழ்க்கை இல்லாம உன்னை ஆண்டவர் கிட்ட கொண்டு போயிடும். அவர் உன்னை பிழைப்பூட்ட விரும்புகிறார். திரும்பவும் உன்னை பிழைப்பூட்ட விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில முழங்கால் போடாம ஆண்டவர்கிட்ட போறதுனால என் தப்பிதங்கள், என் பாவம்லாம் வெளியே தெரிஞ்சிடும், நான் ஆண்டவர்கிட்ட எல்லாம் போக மாட்டேன்னு உனக்குள்ளே ஒரு வேஷம் போட்டுட்டு இருந்தேன்னா, இன்றைக்கு கர்த்தர் உன்னை நியாய விசாரிக்க உன் வீட்டை தேடி உன் இருதய கதவை தட்டி நிற்கிறவர் நியாய விசாரிக்கிறவராய் வரப்போகிறார். எங்க போய் நம்ம நிற்போம்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அவரே சகலத்தையும் படைத்தவர். உன்னை அழைத்தவர் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இருதயத்தை இன்னைக்கு கிழித்து தேவ சமூகத்துல புழுதியை போட்டு உட்கார்ந்து உன் பாவத்தை அறிக்கை செய்யலனா, அவர் வருகிறார். என் மணவாளன் வருகிறார். மனுஷனுக்காகவே அவன் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தார். அழகா நமக்கு ஒரு குடும்பம் கொடுத்திருக்கார். அழகா கணவன் மனைவின்னு ஒரு அழகான ஒரு குடும்பத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள்னு ஒரு அருமையானதை கொடுத்திருக்கிறார். இவைகளை விட்டு நாம நம்முடைய கண்களோ நம்முடைய செவிகளோ இச்சையை நோக்கி வேற பக்கம் திரும்பிச்சுனா, இன்னைக்கு நான் சொல்றத நல்லா கேளுங்க, ஆவியானவர் உங்களை விசாரிக்கிறவராய் வருவார். உங்கள் பிழைப்பெல்லாம் நின்று போகும். இந்த வசனத்துல நல்ல தெளிவா சொல்லியிருக்கிறார். 13ஆம் வசனம் உங்க எல்லாருடைய இருதயத்திலும் எழுதப்பட வேண்டிய வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்ச எண்ணத்தை கேட்டு வேலை செஞ்சா சாவு நிச்சயம். எல்லாருமே சாவதான போறாங்க பாஸ்டர், நாங்க செத்தா என்னன்னு கேக்குறீங்களா? சாவு என்பது நீங்க நினைக்கிற மாதிரி வந்து உடனே செத்து போகிறது அல்ல.
உங்களை விட்டு ஆண்டவர் கடந்து போய் விடுவார் என்பதுதான் சாவு. அவர் போயிடுவார் உங்களை விட்டு. பிசாசு ஆளுகை செய்வான். உயிரோட வாழ்வோம் செத்தவர்களை போல. இயேசு இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? செத்த வாழ்க்கை. திரும்பி பாரியா, எந்த இடத்துல இயேசுவை விட்ட, எந்த இடத்துல இயேசுவை விட்ட. மனம் திரும்பு, மனம் திரும்பு. உன்னால ஆண்டவர் வேதனைப்படுறார, மனம் திரும்பு. மனுஷனுக்கு கையடிக்கிற வேலை நம்மள்தல்ல. நாம் கர்த்தருக்கு கை தட்டுகிறவர்கள், நாம் கர்த்தரை ஆராதிக்க கை தட்டுகிறவர்கள். மனுஷனுக்காக ஒரு நாளும் நான் நிற்க மாட்டேன். எனக்கு ஏற்றவர்களை அவர் கொண்டு வருவார். மனிதர்களை தூதர்களை போல எனக்கு அவர் கொண்டு வருவார். கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டேன். எதையா இன்னைக்கு மேல உயர்ந்து இருக்குது? ஆவியா சரீரமா? சாவுக்கு நேரே கொண்டு போய் விட்டுறாதுங்க. சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்கணும். சரீர பிரகாரமான உன் சரீரம் சொல்லுகிற காரியங்களை சாகடிக்கணும். அரசிலுவையில ஆவி வளர ஆரம்பிக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா முளைத்து வளர ஆரம்பிக்கட்டும். இன்றைக்கு உங்க பக்கத்துல நின்று ஆண்டவர் உங்களை தட்டி கேட்க, நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், நான் வேணும்னா திரும்ப உன் ஜெப வாழ்க்கைய, திரும்ப உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய, திரும்ப உங்க வேத வாசிப்ப, திரும்ப ஆண்டவருக்கு உங்களுக்கு இருந்த உறவை ஸ்திரப்படுத்துங்க. அவர் உங்க அருகில இருக்கிறார். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா பிழைப்பூட்ட நினைத்த ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லுகிறார், மாம்சத்தின் சிந்தை, மாம்சத்தின் சிந்தை உங்களை பிழைக்க வைக்காம உங்க பிழைப்பு உங்ககிட்ட எடுத்து போட்டோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு விசுவாசிகளே, பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களே, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நான் போதகரா இருப்பதுனால, நான் ஒரு விசுவாசியா இருப்பதுனால நான் எல்லாத்திலுமே பர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நாம் தவறி விழுகிற இடத்துல ஒரு நல்ல போதகன் தான் நம்மளை திரும்ப திருத்த முடியும். அவர் தான் திருத்த முடியும். இந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு படிச்சு காட்ட பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், அறையணும். சிலுவையில உன் பாவத்தை அறையணும், உன் பொய்யை அறையணும். மனுஷனுக்கு நேரே தேடி ஓடுகிறதை நீ அறைய வேண்டும். இதயத்துல கை வச்சு சொல்லுங்க பாப்போம், ஆண்டவரே உங்க பக்கமா நான் திரும்புறேன். எந்த இடத்துல நான் வீக்கா இருக்கிறேனோ, எந்த இடத்துல நான் வீக்கா இருக்கிறேனோ, முன்னாடியெல்லாம் நான் நல்ல வசனம் படிப்பேன்ப்பா, நிறைய வசனங்கள் மனப்பாடம் பண்ணுவேன். இப்ப பைபிள் எடுத்தாலே பயமா இருக்குது. ஐயோ நான் செய்யற தப்பெல்லாம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வசனம் ஒன்றுதான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். வசனம் ஒன்றுதான் உங்களை முழுவதுமாய் கழுவும். நீ செய்கிற தப்பிதங்களை வெளிப்படுத்தும். மரணத்துக்கு நேரே நாம் போவதில் கர்த்தர் விருப்பப்படவில்லை. இருக்கும் போதே வாழணும். வேதம் அழகாய் சொல்லுகிறதே, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுவார். ஆபிரகாமுக்கு மட்டும்தானா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்ற வார்த்தை? என் முற்பிதாயா, அவருக்கு மட்டுமல்ல, அவர் எனக்கும் கொடுத்த வாக்குதான். ஆனா ஒன்று, மாம்சத்தின்படி நடப்பவர்களுக்கு அல்ல. ஹல்லேலூயா. என் கூட திரும்ப அந்த வரிகளை சொல்லுங்க.
சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சொல்லுவீங்களா? வாயில சொல்லுங்க. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. இதே செய்திய நான் யூடியூப்லயும் போடுறேன், மிஸ்பா காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ்ல. எப்போனாலும் போட்டு கேளுங்க. ஆவியின்படி நடப்பவன் உயிர்ப்பிக்கப்பட்டவனா இருக்கான், திரும்ப வாழ்வான். அவன் வாழ்க்கை செழிக்கும் ஐயா, அவன் வாழ்க்கை திரும்ப மலரும். அவன் வாழ்க்கையை பார்க்கிற பக்கத்துல இருக்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வெளிச்சத்தின் பிள்ளையா அவன், அவன் தேவ பிள்ளை. அவன் கிட்ட வச்சுக்காதுங்க, அவன் கிட்ட ஐயோ நம்ம அவனை வந்து தொடக்கூடாது. கர்த்தர் அவனுக்காக காரியங்களை செய்வான். மனுஷ மேல தன் நம்பிக்கை வச்சு நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல பச்சுதலா இருக்கிறதே நலம். சொல்ல முடியுமா உங்களால? நான் விட்டு போன இடத்துல திரும்ப நிற்கிறேன். யோசேப்பை போல நான் ஒழுங்கு இல்ல, நோவாவை போல நீதிமானும் இல்ல. நான் எங்க உங்களை விட்டேனோ அதே இடத்துல நிக்கிறேன். என்னை திரும்ப வந்து கைப்பிடிப்பீரா ஐயா? நிறைய இடங்கள்ல நம்ம மனுஷிகமா நிறைய விஷயத்த செய்து உயிருள்ள தேவனை நம்ம விட்டுட்டோம் ஐயா. உயிர்ப்பித்த தேவனை விட்டுட்டோம், நமக்காக உயிர் கொடுத்த தேவனை நம்ம விட்டுட்டோம் ஐயா. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப ஒரு தடவை பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்க ஸ்பிரிட்டை திரும்ப பரிசோதனை பண்ணி பாருங்க. அந்நிய பாஷை வரும் சரியா இருக்குதா? என் பரிசுத்தம் சரியா இருக்குதா? என் நீதி சரியா இருக்குதா? நான் இறங்கி போய் ஒருத்தருக்கு உதவி செய்யறேனா? நான் நன்மை உள்ளவனா இருக்கிறேனா? நான் பல பேருக்கு பிரயோஜனமானவனா இருக்கிறேனா? இல்ல நான் பல பேருக்கு சாபமானவனா இருக்கிறேனா? உங்க கூட பேசுகிற ஆண்டவர் உயிருள்ளவர். உங்க இருதயத்து கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். 2 வசனத்தை படிச்சு இந்த ஆராதனை முடிப்போம். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் ஒரு தடவை கூட நான் ரோசியை வாசிக்க சொல்றேன். கவனமா கேளுங்க. வசனம் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை திரும்பமாய் புதிய மனிதனா மாற்றும். கவனமா கவனிப்பீங்களா? ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், if you are ready to demolish all your worldly things, உலக பிரகாரமான எல்லா காரியத்தையும் நீங்கள் உடைப்பதற்கு அழிப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தீர்களே, ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனுக்கென்று உபயோகமாய் இருக்க வேண்டியவர்கள் அல்ல நாம், கர்த்தருக்கென்று உபயோகமாய் இருக்க வேண்டியவர்கள். செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நீதிமொழிகள்ல வாசிப்பீங்களே, உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி. நீ ஒப்புவித்தினா உன் தேவை என்னவோ அதை விட மேல கர்த்தர் செய்வார். இந்த வசனத்தை கவனமா பாருங்க. திரும்ப எத்தனை தடவை படிக்க முடியுமோ படிச்சுட்டே இருங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், if you are ready to demolish your worldly things, he is ready to do everything. உன்னை திரும்ப உயிர்ப்பித்து உன்னை திரும்ப வாழ வைக்க, உன்னை திரும்பவுமாய் தன்னோடு சேர்த்துக் கொள்ள எங்க அப்பா ஆயத்தமா இருக்கிறார். முடியுமா? என்னை மன்னியும் தெய்வமே. என் கூடவே இந்த வரியை சொல்லணும், இருதயத்துல கையை வச்சு. இந்த ஒரு விஷயம் மன்னியுமே, என்னை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே,
பாடி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் அடைவோமா? உங்களால முடியுமா? எத்தனை பேரால முடியும்? நான் சொல்றேன், நீங்க அவர் ஆராதிக்க ஆயத்தமா, அவர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க என் கூட. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. அவர் பார்க்கிறேன் பார்ப்போம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். சொல்லுவீங்களா? இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கிப் போனேன். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கிப் போனேன். வீரர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. வீரர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. அம்மா, என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. நான் சொல்றேன், இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை வளரட்டும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை சாப்பிடும். எங்க மாம்சத்தை நாங்கள் சிலுவையில அறைகிறோம். எங்க மாம்ச செய்களை சிலுவையில அறைகிறோம். மனுஷனுக்கு விரோதமா எழும்ப மாட்டோம். கர்த்தரோடு கூட வாழ்வோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சும்மா உங்க பிள்ளைகள் யாவரும் தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்க, தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை நீ பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். தெய்வீக கரத்துக்குள்ளாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, மாம்சீக வாழ்க்கை ஆண்டவரை கீழ் நோக்கி போய் கொண்டிருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கை அது வெலனாய் கொண்டு வர கர்த்தரீர் உதவி செய்கிறார். மாம்ச சிந்தைகள் வேண்டாம்பா, ஆவிக்குரிய சிந்தையில நாங்கள் வளர உதவி செய்வோம். கிருபையும் சத்தியமும் தேவ கிருபையான பாதுகாப்பு கூட இருக்கு. என்னை சுற்றிலும் வேலை அடைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.